சர்க்கம் 21. வசிஷ்டர் கூறுதல். தசரதருடைய புத்திர வாத்சல்யம் நிறைந்த சொற்களை கேட்டு கௌசிகர் மன்னரை பார்த்து கோபம் பொங்க பதில் கூறினார். முன்னதாக ஒப்புக்கொண்டு விட்டு பின் அந்த சபதத்தை புறக்கணிக்க விரும்புகிறாய். ரகுகுலத்திற்கு இது சொன்ன சொல் தவறுவது உகந்ததல்ல. இது குல தர்மத்திற்கு நேர் எதிரிடையானது. நீ இப்படி செய்வது சரி என்று உனக்கு தோன்றினால் அது அப்படியே இருக்கட்டும். நான் வந்த வழியே திரும்பி போகிறேன். காக்குத்தனே, கொடுத்த வாக்கை பொய்யாக்கிய நீ உற்றார் உறவினரோடு கூட சௌக்கியமாக இருப்பாயாக. விஸ்வாமித்திரருடைய கட்டுக்கடங்காத கோபத்தினால் பூமண்டலம் முழுவதும் ஆடி அதிர்ந்தது. தேவர்கள் பேர் அச்சமடைந்தார்கள். நல்ல விரதங்களை அனுஷ்டிப்பவரும் மனோதைரியம் உடையவருமான மாமுனிவர் வசிஷ்டர் உலகம் முழுவதும் பயத்தால் அஞ்சி நடுங்குவதை கண்டு மன்னரை பார்த்து இவ்வாறு கூறினார். கீர்த்திமிக்க இஷ்வாக்கு குலத்தில் தோன்றியவன் நீ. சாட்சாத் இன்னொரு தர்ம தேவதை போன்றவன். உறுதியான உள்ளம் படைத்தவன். புலன்களை அடக்கியவன். சகல விதமான செல்வ செழிப்புடையவன். அப்படிப்பட்ட நீ அறநெறியை புறக்கணிக்கலாகாது. 3 உலகங்களிலும் தசரதர் தர்மாத்மா என்று புகழ் பரவி இருக்கிறது. எனவே உன்னுடைய இயல்பான அறத்தையே கைக்கொள். அதர்ம சுமையை சுமக்காதே. தசரதா, நான் இவ்வாறு செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்றாவிட்டால் யாக யஜ்ஞங்களையும் குளம் குட்டைகளையும் அழித்த பாவம் வந்து சேரும். அதனால் ராமனை அனுப்பி வைப்பாயாக. நெருப்பு கங்குகளால் காப்பாற்றப்படும் அமிர்தத்தை யாரும் நெருங்கக்கூட முடியாததை போல விஸ்வாமித்திரரால் பாதுகாக்கப்படும் இவனுக்கு அஸ்திர வித்தை தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அரக்கர்கள் இவன் எதிரில் நிற்கக்கூட முடியாது. இவர் தர்மத்தின் திருவுரு. இவர் பராக்கிரமத்தின் உடையவர்களில் முதன்மையானவர். தவத்தின் பரஸ்தானம். இவர் 4 விதமான அஸ்திரங்களை அறிந்தவர். 3 உலகங்களிலும் உள்ள சராச்சரங்களில் இவர் அறிந்துள்ளவைகளை ஒருவர் கூட அறிய மாட்டார். இனியும் அறிய போவதில்லை. தேவர், முனிவர், அசுரர், அரக்கர், கந்தர்வர், யட்சர், கிண்ணரர், உரகர் ஆகிய எவரும் இவருடைய பெராற்றலை அறிய மாட்டார்கள். எல்லா அஸ்திரங்களும் பிருஷாஸ்வன் என்ற பிரஜாபதியின் புதல்வர்கள். தர்ம வழியில் செல்பவர்கள். முன்னொரு சமயம் விஸ்வாமித்திரர் நாட்டை ஆண்டு கொண்டிருந்த போது அவருக்கு கொடுக்கப்பட்டவர்கள் பிருஷாஸ்வனுடைய புத்திரர்கள். தக்ஷ பிரஜாபதியின் 2 புதல்வியின் புத்திரர்கள். அவர்கள் ஒரே உருவமுடையவர்கள் அல்லர். பல்வகை தோற்றமுடையவர்கள். மகாவீரமும் பிரகாசமும் உடைய அவர்கள் வெற்றியை தேடி தருபவர்கள். தக்ஷனின் மிகுந்த அழகுடைய பெண்களான ஜெயாவும் சுபப்பிரபாவும் பேரொளி வீசும் 100கணக்கான அஸ்திர சஸ்திரங்களை பெற்றெடுத்தார்கள். ஜெயா என்ற பெண்மணி எல்லையில்லாத பலம் கொண்டவர்களும் விருப்பம் போல் உருவம் எடுக்கக்கூடியவர்களுமான 500 மகன்களை அரக்கர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காகவே பெற்றாள். சுபப்பிரபா என்பவள் சம்ஹார் என்ற பெயருள்ள 500 மகவுகளை பெற்றாள். அவர்கள் யாராலும் வெல்ல முடியாதவர்கள், அடக்க முடியாதவர்கள், பெரும்பலம் உடையவர்கள். அந்த அஸ்திரங்களை எல்லாம் குசிக்க புத்திரரான இவர் உள்ளபடியே அறிவார். அத்துடன் இதற்கு முன் காணப்படாத புதிய அஸ்திரங்களையும் உற்பத்தி செய்யக்கூடியவர். தசரதனே, சகலமும் அறிந்தவரும் சிறந்த முனிவரும் பேருள்ளம் கொண்டவருமான இவரால் அறியப்படாதது இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. இத்தகைய மாவீரமும் தேஜஸும் புகழும் கொண்டவர் விஸ்வாமித்திரர். மன்னரே, ராமன் இவருடன் செல்வதால் என்ன ஆகுமோ என்று கவலை கொள்ள வேண்டாம். குச்சிக்க புத்திரரான இவர் தானே அவர்களை அடக்க வல்லவர். உன் குமாரனுக்கு பேரும் புகழும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக உன்னிடம் வந்து வேண்டுகிறார். இவ்வாறு வசிஷ்டர் கூறியவுடன் மாமன்னர் மனம் மகிழ்ந்து போனார். உடலெங்கும் ஒளி பரவியது. பெரும் புகழ் படைத்த விஸ்வாமித்திரருடன் ராமனை அனுப்புவது என்று முடிவு செய்வதே அவனுக்கு அனுகூலமாக இருக்கும் என்று எண்ணினார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 21வது சர்க்கம் முற்றிற்று.